महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மென்மையான மகாவாசகங்கள். இப்பொழுது புது வருடம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த சுய மாற்றத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்கின்றீர்கள், நீங்கள் கவனத்தையும் கொடுக்கின்றீர்கள். ஆனால் வேகம் இப்பொழுது அதிகமாக வேண்டும். பாப்தாதாவிற்கு நினைவிருக்கிறது, நீங்கள் முன்னமும் கூட சத்தியம் செய்திருக்கின்றீர்கள். புது வருடத்தில் சுய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சத்தியம் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சமஸ்காரங்களை மாற்ற வேண்டும். ஆனால் பாப்தாதா என்ன பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வேகமான முயற்சி, சுய மாற்றத்திற்கு தேவைப்படும் வேகமான முயற்சியினுடைய வேகத்தை இப்பொழுது நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நேரத்திற்கு ஏற்ப நீங்க எல்லாம் தீவிர முயற்சி, நேரம் வேகமாக செல்வதற்கு ஏற்ப தீவிர முயற்சி செய்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய முயற்சியின் வேகம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏனென்றால் நேரத்திற்கு ஏற்ப மாற்றம் அப்படிங்கிறது, நேரத்தினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வெகு வெகு வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய மாற்றம் என்பது எப்போ வேகமாக இருக்கும் அப்படின்னா, நீங்க சிந்திக்கிறது நடைமுறையில நடக்கும் பொழுது மட்டுமே அது வேகமாக இருக்க முடியும். சரியில்லாத எண்ணங்கள் முடிவுக்கு வர வேண்டும். எப்படி நீங்க ஒரு காகிதத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது அது முடிந்து விடுகின்றதோ, அது போல நீங்க எண்ணங்களில் வைத்த முற்றுப்புள்ளியும் கூட முடிந்து விட வேண்டும். சரியில்லாத எண்ணங்களுக்கு, வீணான தேவையற்ற எண்ணங்கள் மிக மிக வேகமாக மாற்றப்பட வேண்டும். உங்களால் பாப்தாதா விரும்பும் இந்த வேகத்தை கொண்டு வர முடியுமா? அந்த அளவு உங்களிடம் தைரியம் இருக்கின்றதா? யார் உங்களால ஒரு முற்றுப்புள்ளி இப்பயிலிருந்து மிக வேகமாக வைக்க முடியுமோ, யார் தைரியத்தை வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு தந்தை உதவி செய்வார். இந்த தைரியத்தை கொண்டவர்கள் கை உயர்த்துங்கள். உங்களுடைய திடமான எண்ணத்தை பார்க்கும்போது பாபா குழந்தைகளாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறார். பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூட சொல்லி இருக்கிறாங்க, இந்த எண்ணத்திற்கு திடமான எண்ணம் என்ன இதற்கு அப்படின்னா, நான் நிச்சயமாக இதை செய்தே தீர வேண்டும். இந்த ஒன்று கூடவே இந்த திடமான சங்கல்பத்தை, எண்ணத்தை நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்க எல்லாரும் பார்த்தீங்க, தாதிகளும் பார்த்தாங்க. அநேகமானவர், பெரும்பாலானோர் உங்கள் கைகளை உயர்த்துவதை நீங்கள் அனைவருமே பார்த்தீர்கள். அதனால் நாளை முதல் உங்களுடைய இயல்பு சமஸ்காரம் என்பது முடிந்து விட்டதாக இருக்க வேண்டும். அப்போ நீங்க அதை கொண்டாட வேண்டும். तीर्थ बना है तुमसे ओ अब्बा वाले। महक रहा है मधुबन तुमसे। व्यक्ति परिवार ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம்.
शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை आज का दिन வரவேற்கின்றோம். विशेष दिन இன்றைக்கு है, நாள் 24 जून का दिन 24. हमारी प्यारी मम्मा का दिन है। இன்றைக்கு आज விசேஷமான हम நாள், मम्मा को बड़े प्यार நம்முடைய से याद அன்பிற்கினிய करके மம்மாவின் उनकी நினைவு நாள். शिक्षाओं को धारण करें இன்று நாம் और மம்மாவை पूरा மிக मास हमें அன்போடு मम्मा நாம் की अलग अलग क्वालिटीज அனுபவம் मिलती செய்வோம். रही है। மம்மாவினுடைய सभी का கற்பித்தல்களையும் நாம் अभ्यास भी किया होगा தாரணை और செய்வோம். आज हम मम्मा மாதம் को முழுவதும் दिल से याद மம்மாவினுடைய करते விசேஷ हैं। தன்மைகளை நாம் பார்த்தோம், நாம் அனைவரும் सदा கிரகித்தோம். हर्षित रहने के लिए இன்று अपने மம்மாவை நாம் नेचर को இதயபூர்வமாக सरल நினைவு बनाओ, செய்வோம். सहनशील बनो। சதா आज முகமலர்ச்சியுடன் का विषय இருப்பதற்கு है இலகு सरलता, சுபாவத்தை श्रेष्ठता கொண்டவராகவும் और சகித்துக் सहनशीलता। கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய अव्यक्त தலைப்பு शाही சரளத்தன்மை, अव्यक्त அதாவது स्थिति रूपी சகஜமாக दर्पण இருப்பது, को साफ और स्पष्ट மகான் करने के தன்மை लिए மற்றும் சகித்துக் கொள்வது. सरलता, அவ்யக்த श्रेष्ठता ஸ்திதி और ரூப सहनशीलता கண்ணாடியை इन तीन தூய்மையாகவும் बातों पर தெளிவாகவும் ध्यान ஆக்குவதற்கு दो। अगर சரளத்தன்மை, तीनों में மகான் से தன்மை एक भी மற்றும் बात की சகித்துக் कमी கொள்வது, है இந்த तो மூன்று दर्पण விஷயங்களை पर மீது भी கவனம் कमी கொடுங்கள். का दाग दिखाई உங்களில் ஒரு पड़ेगा। விஷயத்தில் குறை இருந்தாலும் इसलिए கண்ணாடி जो மீது भी कार्य குறையின் करते हो கரை காணப்படும். उसमें எனவே साधारणता எந்த ஒரு बना காரியம் दें। செய்தாலும் அதில் சாதாரண தன்மை साधारणपन को காணப்படக்கூடாது. श्रेष्ठता में बदलकर சாதாரண தன்மையை हर कार्य உயர்ந்ததாக में மாற்றிவிடுங்கள். सहनशीलता और ஒவ்வொரு वाणी में காரியத்திலும் सरलता சகிப்புத்தன்மை को மற்றும் धारण வார்த்தைகளில் करो। சரளத்தன்மையை तब தாரணை सर्विस செய்யுங்கள். में सफलता அப்பொழுது दिखने சேவையில் வெற்றி देगी। காணப்படும். जगदम्बा माँ की विशेषताएं। मम्मा के दो மம்மா स्लोगन बहुत याद ஜெகதம்பாவினுடைய रहते விசேஷ हैं। தன்மை. पहला, मम्मा நாம் सदा कहते மம்மாவின் थे இரு ஸ்லோகன்களை वो அதிகமாக अपनी நினைவு हमारी செய்கின்றோம். अंतिम ஒன்று, घड़ी है। மம்மா எப்பொழுதும் दूसरा, கூறுவார், ஒவ்வொரு पूर्णिम கணமும் को நமது இறுதி चला கணம். रहा है। இரண்டாவது, ये दो கட்டளைகளை मंत्र வழங்குபவரே मम्मा என்னை हमेशा ஏற்றுகின்றார். याद மம்மா रखती எப்பொழுதும் இந்த இரு और सबको மந்திரங்களையும் याद நினைவு दिलाती। செய்வதுடன் इसी அனைவருக்கும் मंत्र से நினைவுபடுத்தினார். हम सहज இந்த नष्ट मोह மந்திரங்களால் நாம் இலகுவாகவே स्मृति பற்றை स्वरूप हो வென்றவர்களாகவும் जाएंगे। நினைவு किन्हीं சுரூபங்களாகவும் झंझटों में ஆகுவதுடன் नहीं மற்ற जाएंगे சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள और மாட்டோம். अपनी बुद्धि को எமது सब बातों புத்தியை से மற்ற फ्री அனைத்திலிருந்தும் रखें। விடுவிப்பதன் மூலம் बाबा की நம்மால் आशाओं को பாபாவின் पूर्ण कर எதிர்பார்ப்புகளை सकेंगे। பூர்த்தி செய்ய முடியும். अभी हम मोइनी दीदी जी से सुनेंगे। ओम शांति। सभी शांति। खुश राजी हो। अच्छा, எல்லாரும் सभी சந்தோஷமா सरल चित இருக்கிறீங்களா? है। மகிழ்ச்சியோட இருக்கிறீங்களா? देखो, எல்லாரும் சகஜமாக இருக்கிறீங்களா? हम सभी இலகுவாக இருக்கிறீங்களா? यज्ञ में सेवाधारी हैं, स्वयं का भी भाग्य बनाते हैं और विश्व की भी सेवा இயக்கத்தில் करते நம்முடைய हैं। பாக்கியத்தை நாம் உருவாக்கி जितना கொண்டிருக்கின்றோம். जितना அதே நேரத்துல भावना உலகத்துக்கும் रहती சேவை है कि செய்து ये यज्ञ की கொண்டிருக்கின்றோம். सेवा है, எந்த அளவிற்கு நமக்கு பாவனை हमारी இருக்குமோ ब्रह्मा அந்த बाबा की அளவிற்கு அது दिनचर्या யஜ்யத்திற்கு சேவையாகிறது. 18 घंटे की होती थी பிரம்மா और பாபா हम सभी भी அன்றாட வாழ்க்கை सबको ऐसा 18 மணி लगता है நேரம் பிரம்மா कि பாபாவினுடைய बहुत வாழ்க்கை. व्यस्त हैं, நாம் எல்லாரும் पर कर्म योगी நாம ரொம்ப மும்முரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நாம यज्ञ கர்ம से हमें யோகிகள். पालना मिलती है, हम यज्ञ की सेवा भी करते हैं। நமக்கு யஜ்யத்திலிருந்து பராமரிப்பு जितना मन लगाकर கிடைக்கிறது. करते हैं, நாம் யஜ்யத்திற்காக जितना சேவை से करते हैं, செய்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் उतना बहुत செய்கின்றோமோ सफलता मिलती है। முழு இதயத்தோடு மனதோடு परंतु நாம் कर्म எவ்வளவு योगी செய்கிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது होते நமக்கு हुए भी இருக்கும். ஒரு கர்ம हमारे யோகி बाबा ने என்பது अपनी ஒரு संपूर्ण கர்மையாகி सिद्धि को இருக்கும்போது प्राप्त किया। பாபா ऐसा नहीं ஒரு होता था சம்பூர்ண ஸ்திதியை कि बाबा அடைந்தார். घंटों तपस्या में பாபா बैठे रहते थे, नहीं। ஒரு தபஸ்யா பல மணி बाबा நேரம் தபஸ்யா प्रातःकाल செய்து கொண்டு அமர்ந்திருந்தார் என்பது அல்ல. काफी समय இல்லை. बैठते थे।
मम्मा तो हमारी பாபா बहुत காலையில जल्दी उठती थी, அதிகாலையில் पापा ரொம்ப को சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க. மம்மாவும் கூட तो சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க 3 और அதிகாலையில். 5 के बीच का जो समय 2:45 3 மணிக்கெல்லாம் ரெண்டு பேருமே शांति से भी எந்திரிச்சிருவாங்க. विश्व के वातावरण में ஏன்னா एकांत होता है। 3 to 5 வரைதான் तो முழு बाबा बैठ के உலகத்திலையும் कभी मनन நிசப்தமா चिंतन किया, மௌனமாக இருக்கிற ध्यान நேரம். करके बाबा को பாபா அப்போ அமர்ந்திருந்து शांति ஞான मुरली के சிந்தனை लिए पहुंचना செய்வதுண்டு. होता था। तो बाबा मुरली के लिए पहुंचते थे 1 घंटा, பாபா அதன் பிறகு मुरली सुनते தயாராகி थे। முரளிக்கு 7 மணிக்கு उसके வருவாங்க. बाद बाबा 1 மணி मुरली நேரம் से முரளி सीधा வகுப்பு वहां என்பது இருக்கும். गेट की तरफ जाके पैदल करने जाते முரளி थे। முடிந்த பிறகு तो பாபா बाबा கேட் கிட்ட போயிட்டு करीब 20 मिनट आधा நடைப்பயிற்சிக்காக घंटा போவார், வாக்கிங் बाबा போவார். जाते थे, मामा அதன் वगैरह பிறகு सभी 20-30 நிமிடங்களுக்கு பாபா மம்மா जाते थे। குழந்தைகளாகி आकर के நாம் सभी को அனைவரும் நடைப்பயிற்சிக்கு नाश्ता செல்வோம். करते थे। बाबा फिर அதன் பிறகு திரும்பி வந்து झोपड़ी நாங்கெல்லாம் बनाई थी காலை उन्होंने। சிற்றுண்டி வந்து आजकल तो சாப்பிடுவோம், झोपड़ी तो बहुत பிரேக்ஃபாஸ்ட். फैंसी அப்ப हो வந்து गई है। அந்த குடிசை என்பது तो செய்யப்பட்டது. कॉटेज साधारण सी இப்ப வந்து झोपड़ी காட்டேஜ் थी, வந்து பாபாவுடைய बाबा குடிலை जब भी வந்து ரொம்ப बैठते ஃபேன்சியா थे செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த और காலத்துல அது ரொம்ப जो भी எளிமையா இருந்தது. 10 से 12 तक பாபா வந்து बाबा அங்க அமர்ந்திருப்பது வழக்கம். जो भी पत्र आते 10 to 12 மணி வரை बच्चों के அங்க समाचार இருப்பார் आते थे, பாபா. सेवा के என்னென்ன सब கடிதங்கள் வந்தது, सुनते थे और குழந்தைகளுடைய செய்திகள் என்ன வந்தது, उत्तर அதை எல்லாத்தையும் பாபா ईशुदादी को लिखते கேட்பார். आते थे। फिर उसके बाद बाबा 12 बजे இஷு தாதி வந்து थोड़ा அந்த லெட்டருக்கு வந்து பதில் बाड़ी की எழுதுவதற்கு तरफ உதவி खेत செய்வாங்க. आदि सब तरफ बाबा चक्कर அதன் लगा பிறகு के आते 12 थे। மணிக்கு பாபா வந்து फिर கிச்சனுக்கு दोपहर की போவாங்க. भोजन करके கிச்சன்ல போய் எல்லாம் थोड़ा பார்ப்பாங்க सा எப்படி बाबा இருக்குன்னு. विश्राम करके அப்புறம் லஞ்ச் उठ சாப்பிட்ட जाते थे। பிறகு பாபா வந்து கொஞ்ச और நேரம் ஓய்வு शाम எடுப்பாங்க. का समय बाबा का काफी சாயங்காலம் अवस्था में कहो प्रकाश देना, विश्व की सेवा करना। பாபா யோகம் செய்வதற்கு तो வருவாங்க. बाबा அப்போ फिर சாகாஷ் उसके கொடுப்பாங்க, बाद உலக சேவை செய்வாங்க. भोजन, फिर क्लास होती थी रात्रि क्लास। அதன் பிறகு 9 बजे के டின்னர் करीब फ्री இருக்கும். होते थे। அப்புறம் இரவு வகுப்பு फिर இருக்கும். उसके बाद 9 மணிக்கு பாபா ஃப்ரீ बाबा 10 ஆயிடுவாங்க बजे के करीब ராத்திரி. सोते थे। फिर सवेरे बाबा उठ करके அப்புறம் 10 மணிக்கு பாபா दिनचर्या தூங்க चलती போவாங்க. थी। அப்போ காலையில हम सभी भी திரும்ப कर्मयोगी எழுந்திருச்சு हैं அந்த முழு நாளினுடைய और यहाँ पर விஷயங்களும் तो होता ஆரம்பமாகும். ही நாம் है, எல்லாரும் கூட கர்ம யோகிகள். परंतु मन में कर्म को நாமளும் கர்ம और योगी யோகிகள். बन के ஆனால் करो। உங்களுடைய क्या மனதில होगा कि जो आप कर्म நீங்க कर எந்த रहे हैं காரியங்களையும் செய்யலாம், ஆனால் நீங்கள் कर्म யோகியாக करते ही இருக்க आपका வேண்டும். न केवल எந்த भाग्य बढ़ता है, காரியத்தை நீங்கள் செய்தாலும் கூட परंतु जैसे एक बुद्धि நீங்கள் உங்களுடைய काम करती है। பாக்கியத்தையும் உருவாக்குகின்றீர்கள். फिर उसके बाद உங்களுடைய कर्म करते புத்தி हुए என்பது அப்பாற்பட்டிருக்கிறது. अंदर में ये एक அதனால் संकल्प है कि मुझे अव्यक्त बनना है, உள்ளுக்குள்ள फरिश्ता உங்களுக்கு बनना இந்த है, ஒரு எண்ணம் प्रभु அப்படிங்கிறது बनना है। இருக்கும். நான் வந்து तो அவ்யக்தமாகணும், कर्म நான் करते வந்து हुए ஒரு தேவதை संबंध ஆகணும், और நான் व्यवहार சம்பூர்ணமாகணும், उससे சம்பன்னமாகணும் बहुत कुछ सीखने को அப்படின்னு मिलता है। உங்களுக்கு ஒரு எண்ணம். அப்போ உ- तो மற்றவர்களோட ऐसा தொடர்புல कभी भी வரும்பொழுதும் बोझ கூட नहीं लेना चाहिए। நீங்க வந்து இந்த ஒரு ஸ்திதியை दूसरा வந்து फिर வச்சிருக்கணும். சோ எப்பயுமே जो உங்களுக்குள்ள எந்த योगी ஒரு होगा वो பாரமான सहयोगी தன்மையும் होगा। இருக்க வேண்டாம். जैसे இரண்டாவதாக सेवा तो யாரு सभी வந்து करते हैं, ஒரு யோகியாக परंतु இருக்கிறாங்களோ बाबा जिस எல்லாருக்கும் समय அவங்க जिस ஒத்துழைப்பு सहयोग की கொடுப்பவர்களாக இருப்பாங்க. आवश्यकता हो எல்லாருமே वहाँ சேவை उपस्थित செய்யறாங்க. होना ஆனா बहुत जरूरी होता है। எங்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு தேவைப்படுதோ क्योंकि उससे क्या நீங்க होता है अங்க कि இருக்கிறீங்கன்னா इससे அதுதான் दवाएं ஆக मिलती हैं। சிறந்தது. ஏன்னா जैसे मैंने थोड़े दिन पहले அப்போ அங்க पढ़ा என்ன था நடக்கும், உங்களுடைய कि सब இதயபூர்வமாக प्रश्न நீங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை मदद பெறுவீர்கள். मुझे मदद சில मांगे। நாட்களுக்கு முன்பு நான் வந்து कार्य இந்த तो ஒரு बड़ा है விஷயத்தை ही, வைத்திருந்த போது परंतु बड़े कार्य को भी अगर காரியம் हम மிக பெரியது, मिलकर அனைவருக்கும் करते हैं ஒத்துழைப்பு கிடைத்த அந்த அனுபவம் तो बहुत ஏற்பட்டது. सहज हो जाता है। நாம் காரியத்தை வந்து फिर சேர்ந்து शाम को செய்யறோம் लगन होनी அப்படிங்கிற चाहिए। போது அது ரொம்ப சகஜமாகி कर्म விடுகிறது. योग हो गया, जा करके फिर से शारीरिक रूप से फ्रेश உங்களிடம் नहाया धोया, கர்மயோகா செய்தீங்க, कपड़े बदल நீங்க के அதன் फ्रेश பிறகு होके ஃப்ரெஷ்ஷா நீங்க बाबा குளிச்சுட்டு के पास आना चाहिए। அப்போ உங்க तो बाबा ने जो 7 எல்லாத்தையும் நீங்க बजे का உடையெல்லாம் नियम रखा மாத்தின है பிறகு நீங்க பாபா கிட்ட बहुत வரீங்க. जरूरी है।
சோ क्योंकि 7 மணிக்கு हम பாபா कर्म में வச்சிருக்கிற होते அந்த हैं யோகம் வந்து ரொம்ப और முக்கியமானது एकदम बुद्धि खोल சாயங்காலம். में आ ஏன்னா जाते हैं காலையில कि இருந்து நம்ம என்ன பண்றோம்? उपरा उपरी ஆக்ஷன்ஸ் தான் செஞ்சுக்கிட்டே सकते हैं இருக்கோம், हम செயல்கள் செய்து योग கொண்டே कर सकते हैं। இருக்கின்றோம். तो वो सरल चित्त அப்ப और 7 மணிக்கு हर्षित நீங்க யோகத்துல அமரும் பொழுது ये स्थिति अगर दिन விடுபட்டவர்களாக भर है तो सरल चित्त का मतलब है நீங்க சகஜமாக दिन में இருக்கிறீங்க कोई भी அப்படின்னு बात சொன்னாக்கா, रहे नहीं, ஈஸி கோயிங் जैसी சரளத்தன்மை बात அப்படின்னா आती உங்க है மனசுல எதுவுமே वह चली ஓடிக்கிட்டு இல்ல जाती है, விஷயங்கள். वो जा रही எது है வந்தாலும் और हम सोच रहे हैं वो तो அந்த चली गई। விஷயம் कब முடிந்தும் போய்விடும். चित्त पर कुछ न நாம लगे, வந்து அந்த விஷயங்கள் किसी के முடிஞ்சிடுச்சு, बारे में, किसी बात के बारे में, किसी நம்மளுடைய இதயத்துல समस्या के எந்த बारे में விஷயமும் தங்கி இருக்க तो கூடாது. आपका चित्त सरल होगा। அந்த விஷயம் எதுவாக कोई भी இருந்தாலும் बात, किसी की भी बात की बात भी உங்களுடைய चित्त पर न लगे அடிப்படையான அந்த तो हर्षित नहीं கோர் रहेंगे। அப்படின்னு சொல்ற உள்ளுக்குள்ள अगर लग எந்த जाती விஷயம்னு है இருக்க கூடாது. तो चिंतन அப்போ बढ़ நீங்க எந்த जाएगा, பாதிப்பும் இல்லாம இருப்பீங்க. जारी அப்ப जाती நீங்க दिशा में முகமலர்ச்சியோடு இருப்பீங்க. अपने चिंतन से ஏன்னா உங்க सोचो, இதயத்துல நீங்க चिंतन की பாதிப்படைஞ்சிட்டீங்க दृष्टि से அப்படின்னா देखो அப்ப कि விஷயங்கள் आपका உங்க चित्त மனசுல सरल है। இருக்கும் இல்லையா? அது வந்து सरल चित्त முடியாது. वाला बात சோ நீங்க எதை कैसे பற்றி मुख्य बने, சிந்திக்கிறீங்க அப்படின்னு நீங்க உங்களே सूरज பாருங்க. दिखेगा चले அப்போ गए तो हर्षित रहेंगे। ஒரு ஈஸி कोई भी நேச்சர் बात அப்படின்னா अच्छी நீங்க लगने எந்த लगती விஷயத்தையும் है, பிடிச்சு வச்சிருக்க माட்டீங்க. எப்போதும் முகமலர்ச்சியோட जैसे இருக்க अभी முடியும் आपने உங்களால. कुछ ऐसा देखा சிறு சிறு விஷயம் संकल्प கூட और உங்களுடைய उसके மனசை बाद பாதிச்சிடுச்சு वैसा அப்படின்னா, यारो ஒண்ணு சொன்னாங்க, நீங்க எதையோ कुछ भी பார்த்திருக்கீங்க அப்படின்னா, अन्यथा अर्थात व्यर्थ संकल्प அப்ப का என்ன चले ஆகும்? பாபா கூட तो சொன்னார், सरल வீணான चित्त எண்ணங்கள். हर्षित मुख உம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் तो सहन இருக்கக்கூடாது. करने की तो நமக்கு फिर बात ही नहीं சரளத்தன்மை है। இருக்கணும். अपने जो सामान में रहता அப்படின்னு है பாக்குற போது நமக்கு எதுவுமே उसी சகித்து बात கொள்ளணும் को அப்படிங்கிற அவசியமே दूर रहो। இருக்காது. உங்களுடைய சுய மரியாதையில तो நீங்க इसलिए இருந்தீங்கன்னா सभी அது எந்த कर्म விஷயமே योगी உங்களை வந்து பாதிக்காது. परंतु इस बात को அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன 2-3 பண்ணணும்? दिन ही रहते हैं। கர்ம யோகியாக सरल चित्त இருக்கணும். அதே और நேரத்துல हर्षित मुख और நீங்க स्वाभाविक तौर சகஜமாகவும் से இருக்கணும். सहनशीलता। நல்ல முக जो बात மலர்ச்சியோடு मेरे இருக்கணும். मतलब की नहीं பொறுத்து मैं उसको கொள்பவராக ध्यान ही ना दूं। இருக்கணும். मैं लूं எனக்கு क्यों, எது வந்து सहन तो तब தேவையில்லாத करना पड़ेगा விஷயமோ जब मैं அதுல நான் लूंगा। வந்து கவனத்தையே கொடுக்க கூடாது. ஏன் வந்து நான் அதை इसलिए எடுத்துக்கணும் இல்லையா? हर एक का ஏன்னா अपना நான் स्वभाव எடுத்துக்கிட்டேன்னா है, அப்புறம் நான் அதை हर एक का சகிச்சுக்கணும். अपना हिसाब किताब है। அதனாலதான் எல்லாருடைய हमें இயல்பும் सरल வித்தியாசமாக चित्त இருக்கு, ही எல்லாருடைய கணக்கும் रहना है। வித்தியாசமானதாக இருக்கு. ऐसा अपने पास लक्ष्य रखो, ஆனா आपको நான் बहुत வந்து अच्छा लगेगा। சகஜ खुद சுபாவம் ही लगेगा உள்ளவராக कि இருக்கணும். चाहे हम व्यस्त இந்த हैं, ஒரு कर्म குறிக்கோளை योगी நாம है, வச்சுக்கணும். पर दिन प्रतिदिन हमारी उन्नति हो रही है। ஆனால் ஒவ்வொரு நாளும் आप நான் सभी को लगता முன்னேறுவதாக है ना இருக்க कि आपकी வேண்டும். उन्नति हो रही है। हाँ, वो कैसे पता चलता है? நீங்க எல்லாரும் கூட आपकी सरलता முன்னேறுகின்றீர்கள் से, அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க आपकी முன்னேறுவீங்கன்னு? உங்களுடைய हर्षित मुख இயல்பு से। சகஜத்தன்மையாக तो ஆகிவிடும். इसलिए உங்களுடைய शाम का योग इसलिए சகஜமான जरूरी है அந்த कि दिन भर का ரூபத்தின் மூலம் जो कुछ व्यवहार நீங்க चला சகஜ चला சுபாவம் चला உடையவர்களாக வருவீங்க. சோ ஒவ்வொரு उसको நாளும் समेट लो சாயங்காலம் யோகம் நமக்கு और ரொம்ப समेट முக்கியம். करके फिर சோ अपना என்ன நாம யார் கூட आपका जो தொடர்புல काम हो வந்தோம், रहा என்ன है விஷயங்கள் நாம बाबा செய்தோம், की याद இதையெல்லாம் में நாம முடித்து விட வேண்டும். ஏன்னா நாள் अपना முடிஞ்சிருச்சு. वो அப்ப याद பாபாவின் நினைவுல करके அமரணும். तो विश्राम फिर करते அதன் हैं। பிறகு நாம तो इसलिए சாப்பிடணும். அப்புறம் நாம ஓய்வுக்கு செல்ல देखो, வேண்டும். कर्म योगी भी है, அதனாலதான் अव्यक्त भी சொல்லப்படுகிறது, हो रहे हैं, फरिश्ता भी ஒரு बन கர்ம रहे हैं। யோகியாக இருங்கள். கர்மயோகியாக இருப்பதன் மூலம் நாம் तो அவ்வியக்தமாகின்றோம், इसलिए शाम को நாம் योग बहुत தேவதைகளாகின்றோம். बहुत जरूरी है। तो आज का होमवर्क मिल ஸோ रहा है, சாயங்காலம் யோகா பண்றது ரொம்ப एक முக்கியம். वर्ड है இன்றைய वो है வீட்டு பாடம் सरलता, श्रेष्ठता, சரளத்தன்மை, மகான் தன்மை सहनशीलता। மற்றும் जो सरल சகித்துக் स्वभाव கொள்வது. होगा ना उसका ऊंच होगा, सोचना उसका कल्याणकारी होगा, उसका सोच शुभ, ஏன்னா சகஜ சுபாவம் सकारात्मक உள்ளவங்க होगा, எப்படி இருப்பாங்க? அவங்க எண்ணங்கள் மேன்மையானதாக இருக்கும், நன்மை कोई பயப்பதாக कटुता नहीं இருக்கும், होगी, சாதாரண எண்ணமாக இருக்காது. विरोध எந்த की ஒரு भावना नहीं கசப்பு होगी। தன்மையும் யாரை குறித்தும் तो ये அவர்கள் सरल கொண்டிருக்க चित्त மாட்டாங்க. யாரையும் எதிர்த்து श्रेष्ठ है, செயல்பட माட்டாங்க. साफ है। ஏனென்றால் அந்த साफी है, சகஜ सृष्टि है। சுபாவம் तो बाबा என்பது कह रहे हैं कि மென்மையானது, अव्यक्त சுத்தமாக இருக்கு, स्थिति रूपी தெளிவாக दर्पण இருக்கு. को பாபா சொல்றாங்க, साफ உங்களுடைய அவ்யக்த और ஸ்திதி स्पष्ट என்ற கண்ணாடியை தூய்மையாகவும்
தெளிவாகவும் ஆக்குவதற்கு 3 விஷயங்களுக்கு நீங்க கவனத்தை साफ होगा கொடுங்கன்னு तभी பாபா स्पष्ट சொல்றார். दिखाई देगा ना, राइट? तो साफ हो, स्पष्ट ஏன்னா करने के சுத்தமா लिए இருந்தாதான் உங்களால सरलता, தெளிவாக பார்க்க முடியும். श्रेष्ठता 3 விஷயங்கள்: और சரளத்தன்மை, सहनशीलता का மகான் தன்மை बाबा மற்றும் कहते சகித்துக் हैं கொள்வது. इन 3 बातों पर ध्यान दो। बहुत अच्छा लगता है जब सरल चित है, तो चित प्रसन्न है, चित प्रसन्न, प्रसन्नता ही प्रसन्नता है, हर्षित है। तो बाबा कहते हैं कि अगर तीनों में से एक भी बात நாம் की कमी இலகுத்தன்மையோடு है இருக்கும்போது तो जीवन நாம் पर முகமலர்ச்சியோடு कोई இருக்கின்றோம். बाबा 3ல் कहते हैं ஒரு விஷயத்தில் குறை जो कमी இருந்தாலும் है கூட उसका दाग दिखाई கண்ணாடி देता है। மீதும் குறையின் கரை காணப்படும். अव्यक्ति दर्पण। எனவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் तो बाबा कहते हैं கண்ணாடி அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குதுன்னா நம்முடைய அவ்யக்த ஸ்திதி. इसलिए जो भी कार्य பாபா करते சொல்றார், हैं எனவே எந்த उसमें ஒரு காரியம் செய்தாலும் साधारणता दिखाई न दे। அதில் சாதாரண தன்மை हम காணப்படக்கூடாது. नौकरी करते हैं, प्रवृत्ति में काम करते हैं और हम நம்ம यज्ञ में மக்கள் सेवा करते வேலைக்கு हैं, போறாங்க, उसी में குடும்பத்துல हमारा வாழறாங்க. அதே நேரத்துல कई யஜ்யத்தின் சேவையை प्रवृत्ति से நாம आते हैं செய்யறோம். तो அப்ப நிறைய प्रवृत्ति से வித்தியாசம் नहीं இருக்கு करते, இல்லையா? और ये प्रवृत्ति नहीं ம். है। சில பேர் குடும்பத்துல இருந்து வருவாங்க, ऑफिस में काम करते हैं, அவங்க சில காரியத்தை செய்வாங்க. कोई बॉस அப்ப होता நீங்க है, ஒரு வேலை बॉस ஒரு की बात ஆபீஸ்ல करनी नहीं। வேலை செய்யும் பொழுது அங்க பாஸ் இருப்பார் இல்லையா? ஆனா இங்க बाबा நமக்கு यज्ञ பாஸ் की கிடையாது. सेवा करते हैं तो उसमें साधारणता நாம் नहीं हो யஜ்ய सकती है। சேவையை இங்கு तो बाबा செய்கின்றோம். कहते हैं कि साधारणता को श्रेष्ठता में அதனால बदलो। எந்த சாதாரண தன்மையும் இங்கு இருக்கக்கூடாது. हर कर्म में சாதாரண बाबा தன்மையை कहते हैं மகான் தன்மையாக மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு सहनशील காரியத்திலும் சகிப்புத்தன்மை कर கொண்டிருங்கள். कार्य में சகல सहनशीलता हो। சரளத்தன்மையை கிரகியுங்கள். और बाबा कहते हैं कि அப்பொழுது வெற்றி वाणी என்பது में உங்களுடைய சேவையில் सरलता हो। தென்படும். तो बाबा कहते हैं कि ऐसी सर्विस में सदा सफलता दिखाई देगी। दिन प्रतिदिन उन्नति को पाना है ना, तो व्यक्ति इशारा सुनते हैं, थोड़ा बुद्धि में मनन கொஞ்சம் चलता கொஞ்சமா है, ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற்றம் அடைய उससे फिर வேண்டும். भी कुछ स्मृति रहती है कि आज मुझे நாம் क्या करना है, அவ்யக்த சிக்னலை கேட்கிறோம், कि ஞான साधारणता में சிந்தனை செய்றோம். श्रेष्ठता। நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத तो பத்தியும் रोज நாம आपको खुद महसूस हो சிந்திக்கிறோம். कि मेरा அப்ப स्वभाव சாதாரண தன்மை இருக்கக்கூடாது, ऊंचा होता जा रहा है, सरल होता जा மேன்மையான रहा है। தன்மை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம உணரணும், இப்ப खुद भी என்னுடைய बात कुछ சுபாவம் ரொம்ப कहते हैं, இனிமையாக क्यों இருக்கு, रिएक्ट करके ஆகிட்டு இருக்கு. बोलूं ना। யாராச்சும் ஏதோ ஒண்ணு मुझे சொல்றாங்க अपना அப்படிங்கிறப்போ संस्कार நாம पता है, ஏன் मैं तो ठीक ही அதற்கு बोलूं, எதிர்த்து பேச अब எதிர்வினை दूसरी कोई செய்யணும்? कैसे भी बोल रहा है, நான் என்னுடைய ये சமஸ்காரத்தை नहीं कि உருவாக்க आपने ऐसा வேண்டும். बोला तो मैं भी वही जवाब दूं, नहीं। मुझे स्वभाव संस्कार मेरे हैं, राइट? तो इसलिए थोड़ा पुरुषार्थ पर अटेंशन देने से யாராவது ஒருவர் பேசும் योगी பொழுது होते हुए भी நாமும் हर एक அவருடைய सवाल के பாணியிலேயே பதிலளிக்க उत्तर வேண்டும் என்று அவசியமில்லை. योग और நாம் सहयोग की கர்ம யோகிகள், जो தேவதைகள். यज्ञ के प्रति हमारी भावनाएं हैं वो हम पूरी करते हैं। तो इसलिए कुछ क्षणों के लिए நாம் யஜ்யத்திற்கான இந்த ஒத்துழைப்போடு அந்த अपनी உணர்வோடு सरल நாம் யஜ்ய பணியை நாம் और செய்கின்றோம். श्रेष्ठता சில நொடிகளுக்கு நாம் इस स्वरूप को உங்களுடைய emerge करेंगे। சரளத்தன்மை ओम शांति। இலகுத்தன்மையில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். முகமலர்ச்சியோடு மகான் தன்மையோடு இருப்போம்.
ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। அவ்யக்த முரளி மீட்டல். முரளி தேதி ஜூன் 30, 1977. முரளி தலைப்பு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்காகவும் பாப் தாதாவின் மேன்மையான எதிர்பார்ப்புகள் என்னால் மாற முடியாமல் இருக்கின்றது. நீங்கள்தான் இதை நான் முடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். நிறைய பேர், அதிகமானோர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ரொம்ப சுலபமா பேசிடுறாங்க, அவங்களுடைய தைரியத்தை காட்டுவதற்காக, அல்லது மற்றவர்களை அழுத்தி வைத்திருக்கணும், இல்ல அவங்களுக்கு ஒரு சவால் விடணும் அப்படிங்கிற மாதிரி. பாப்தாதா இதை பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி எண்ணங்களை பார்க்கும்போது, சில பேர் இதை வார்த்தையிலையும் சொல்றாங்க, செயலையும் கொண்டு வராங்க. அவங்கள பாக்குறப்போ பாப்தாதாவுக்கு கருணை ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க ஒரு இழப்பை அனுபவம் செய்யறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாபாவுக்கு இது இழப்பு, இல்ல சேவைக்கு இழப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபாவிற்கு இதனால் ஒரு இழக்கு ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த சமஸ்காரத்தை உருவாக்குபவர்கள் அவர்களுக்கே ஒரு இழப்பை கொண்டு வருவதற்கு கருவியாகி விடுகிறார்கள். நாடகத்திற்கு ஏற்ப உலக சேவை அப்படிங்கிறது வெற்றி பெறும் அப்படிங்கறது உத்தரவாதம் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு உத்தரவாதம். இது யாராலுமே இதை நடப்பதை தடுக்க முடியாது. பாப்தாதா உங்களுக்கு கோடானு கோடி மடங்கு, ஒன்றுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்கு பாபா உங்களுக்கு கருவியாகி இருக்கின்றார். உங்களை பாபா கருவியாக்கி இருக்கின்றார் குழந்தைகளை சேவிக்கிறதுக்காக. நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு கோடானு கோடி மடங்கு ஒரு விஷயத்தை பாபா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். குழந்தைகள் அவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக கருவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். முரளி நாளை மீண்டும் தொடரும். முரளி நாளை மீண்டும் தொடரும். मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। மம்மாவின் நாள் ஜூன் 24, புதன்கிழமை, 2026. மம்மாவின் முரளி. இப்பொழுது நமக்கு ஆத்மா என்பதை நாம் அறிவோம், யாரு பரமாத்மா என்பதும் அறிவோம். இந்த விழிப்புணர்வில் நாம் இருப்பதன் மூலம் தந்தையிடமிருந்து நம்முடைய ஆசிரமத்தை கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நாம் வெறுமனே நம்முடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளணும், வேற எதுவுமே இல்லை. நிறைய பேர் கேட்கறாங்க என்ன முயற்சி செய்யணும்னு. நமக்கு புரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அவங்க ஒரு மந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க போனப்புறம் அதை உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க ஒரே ஒரு மந்திரம், மகா மந்திரம், அது தன்னையை நினைவு செய்வதாகும். இதை திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா கவனம் கொடுக்க வேண்டியது, எச்சரிக்கையோடு இருக்கணும், தொடர்ந்து அவரை நினைவு செய்யணும். இந்த நினைவு யாத்திரையை நாம தொடர்ந்தும் கவனம் கொடுத்து செய்யணும். இதுவே யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம் அப்படிங்கிறது நீங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆசனத்துல உட்காரணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க ஒரு விளக்கை ஏற்றி அது முன்னால உட்கார்ந்து உங்களுக்கே நீங்க ஒரு மந்திரத்தை நான் அதுவே, நான் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதுவே அப்படின்னா என்ன? இது ஒரு கேள்வி கிடையாது, திரும்ப திரும்ப வாயால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய யோகத்துல நம்முடைய புத்தியை கடவுளோடு இணைக்க வேண்டும். நாம் விடுபட்டவர்கள் ஆகல, நாம நம்மளுடைய புத்தியை அவரோட இணைக்கலன்னா நம்ம எவ்வளவுதான் திருப்பி திருப்பி சொன்னாலும், நான் இது ராமா ராமா எதை நீங்க திருப்பி சொன்னாலும் இதன் மூலம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியாது.
बतलाया ना उसने, तो बेचारे ऐसी अपनी யாரோ மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல முடியும் அவங்களுக்கு பயிற்சியினால. ஆனா அவங்களுக்கு அதனால எதுவுமே தெரியாது. மக்கள் எப்படி மந்திர ஜபம் செய்யறாங்க இல்லையா, அது ஒரு மிஷினை போல அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ऑटोमेटिक मशीन ये तो चलाने पर उसने तो बेचारे ने ऑटोमेटिक प्रैक्टिस की थी, ऑटोमेटिक मशीन से चलता ही रहता था। उसने शास्त्रों में पढ़ा है ना, जपा जाप। பக்தியின் பாதையிலும் கூட அவங்க இதை நிறைய நாள் பயிற்சி செய்யறாங்க. அத அவங்க வாயால உதடால மட்டும்தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. मिस्री से भी मीठे लगते तेरे बोल बड़े अनमोल, शब्द ज्ञान ते सुनकर तेरे हुए असुर भी डावाडोल। पर्वत से ऊंचा सागर से गहरा तेरा अनुपम ज्ञान, तेरे गुण तेरी पहचान, तुम हो मम्मा उच्च महान। ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். ஓம் சாந்தி. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு இலகுத்தன்மை, மகான் தன்மை மற்றும் சகித்துக் கொள்வது. அவ்யக்த ஸ்திதி என்ற கண்ணாடியை தூய்மையாகவும் தெளிவாகவும் ஆக்குவதற்கு சரளத்தன்மை, அதாவது இலகுத்தன்மை, மகான் தன்மை மற்றும் சகித்துக் கொள்வது, இந்த 3 விஷயங்கள் மீதும் கவனம் கொடுங்கள். 3இல் ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் கண்ணாடி மீதும் குறையின் கரை காணப்படும். எனவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் சாதாரண தன்மை காணப்படக்கூடாது. சாதாரண தன்மையை மகான் தன்மையாக மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்புத்தன்மை மற்றும் வார்த்தையில் சரளத்தன்மை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது சேவையில் வெற்றி காணப்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Shanti. Welcome to Avyakti Parivar. ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 24 ஜூன் மாதம் மம்மாவினுடைய நினைவு நாள். நியூயார்க்ல நாளைக்கு இருக்கும், ஆனா இந்தியால ஆரம்பம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நம் அனைவருக்கும். பிராமணர்களாக இது நம்முடைய மம்மாவின் நாள். நாம் அனைவரும் மம்மாவை மிக மிக அன்போடு நினைவு செய்கின்றோம். எல்லா சென்டர்லயும் மம்மாக்கு போக் வைக்கப்படும். இன்றைக்கு விசேஷமாக நாளைக்கு சாயங்காலம் அவ்யக்தி பரிவார்ல மம்மாக்கு நம்ம போக் வைப்போம். அப்ப உங்களுக்கு விசேஷமான செய்தியும் கூட பாபாக்கு கிடைக்கும். அம்மாவினுடைய விசேஷமான அந்த பாயிண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். To remain constantly cheerful, be easy, natured சதா and tolerant. Today's topic முகமலர்ச்சியுடன் is இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு இலகுத்தன்மை, மகான் தன்மை மற்றும் சகித்துக் கொள்வது. மம்மா ஜெகதம்பாவினுடைய விசேஷ தன்மை. மம்மாவின் 2 ஸ்லோகனை நாம் அதிகமாக நினைவு செய்கின்றோம். ஒன்று, மம்மா எப்பொழுதும் கூறுவார், ஒவ்வொரு கணமும் நமது இறுதி கணம். 2வது ஸ்லோகன், கட்டளைகளை வழங்குபவரே என்னை இயக்குகின்றார். மம்மா எப்பொழுதும் இந்த 2 மந்திரங்களையும் நினைவு செய்வதுடன் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தினார். இந்த மந்திரங்களால் நாம் இலகுவாகவே பற்றை வென்றவர்களாகவும் நினைவு சுரூபங்களாகவும் ஆகுவதுடன்
problems மற்ற சிக்கல்களில் and சிக்கிக்கொள்ள we மாட்டோம். won't get caught up in other எமது புத்தியை complications, மற்ற அனைத்திலிருந்தும் keeping our விடுவிப்பதன் intellect மூலம் free from everything நம்மால் else. பாபாவின் We will எதிர்பார்ப்புகளை be பூர்த்தி able செய்ய to முடியும். fulfill Baba's hopes. Now we will listen to Mohini இப்பொழுது Didi. நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Actually, we play this presence of Mama and the song. மம்மாவுடைய வார்த்தைகளும் It must இந்த be பாடலும் நாம powerful, வந்து but for me, போடுறோம். it brings me in the feelings of being in the yagya. யஜ்யத்தில் Do இருக்கும் you அந்த all feel நினைவுகளை so? எனக்கு கொண்டு How many வருகிறது. of உங்க you feel எல்லாருக்கும் that கூட way? அந்த மாதிரி உணர்வு No, ஏற்படுகிறதா? then we know is that we should be doing it or நாம because வந்து அதை தொடரணுமா என்ன அப்படிதான் நமக்கு தெரியும். yagya is நீங்க still here எல்லாரும் and கூட it's சொல்லுங்க, ஏன்னா very யஜ்யம் வந்து இன்னும் அங்க but the இங்க days when இருக்கு. Baba and Mama were there பாபாவும் and it was அம்மாவும் at இருந்த the அந்த beginning of நாட்கள் yagya, வந்து யஜ்யத்தினுடைய definitely it ஆரம்பம் was different, no? நிச்சயமா அப்ப So வந்து வேற to மாதிரி தான் kind of இருந்தது play it so that இல்லையா? we go back to the சோ அதை beginning நாம of ஏன் வந்து yagya ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம்னா and யஜ்யத்தினுடைய feel the ஆரம்ப yagya, நாளுக்கு நம்மளால அதை போட feel முடியும். the அதன் மூலம் நாம் presence of யஜ்யத்தை உணர்ந்து Baba and பார்க்க Mama. முடியும். பாபா Because அம்மா tomorrow is இருந்ததை Mother's உணர்ந்து Day. பார்க்க முடியும். நாளைக்கு As you all know that Mama was மம்மாவினுடைய very young when she came with her நினைவு நாள். mother and her மம்மா auntie and the சிறு குழந்தையாக sister. இருந்த போதும் One அவங்களுடைய was தாயோடும் அத்தை Shantamani சித்தியோடும் Dadi வந்தாங்க. and she was சாந்தமணி another தாத்தி sister. So three of them மம்மாவினுடைய came and they சித்தியாக surrendered. இருந்தார். சோ 3 பேரும் பாபாட்ட And வந்து அர்ப்பணம் ஆனாங்க. you know, Mama was it's like the way she heard Murli. மம்மா வந்து எப்படி We முரளி all கேட்டாங்க. listen to Murli, we all read Murli. நாம எல்லாரும் கூட முரளி But the way வாசிக்கிறோம், she முரளி heard கேட்கிறோம். Murli, ஆனா and மம்மா then எப்படி முரளி கேட்டாங்க, Baba saw whenever அதன் she had to பிறகு repeat Murli, the முரளியை way she வந்து would மம்மா explain திரும்பி poems. சொல்லணும் அப்படிங்கிற போது So மம்மா அதை திருப்பி Baba சொன்ன விதம், immediately felt that she is the one who is இவங்கதான் வந்து Saraswati. சரஸ்வதி And she அப்படிங்கறத is உடனடியாகவே the பாபாவால Mother. இனம் காண And then முடிஞ்சது. Baba told her அவங்களே that ஞான கங்கையாக after இருக்கிறாங்க. Baba's Murli, அப்போ பாபா she சொன்னாங்க, should பாபாவோட also முரளி முடிஞ்ச speak for 10 உடனேயே minutes. நீங்களும் கூட 10 நிமிஷம் So பேசணும் actually அப்படின்னு it was மம்மாட்ட வந்து பாபா before சொன்னார். Baba. No, meditation உண்மையில வந்து அது began. பாபா Then வரத்துக்கு Mama முந்தி, will பாபாவோட speak for முரளிக்கு about முன்னாடி 15 பாபா minutes. வந்து 15 You all நிமிஷத்துக்கு must முரளிக்கு have read, முன்னாடி no? மம்மா Mama's பேசுவாங்க. நீங்க Murli அதெல்லாம் books கேட்டிருப்பீங்க இல்லையா? மம்மாவுடைய regarding முரளி புத்தகம் they கூட also இருக்கு இல்லையா? took good classes, இந்த but they were ஆதிகளும் not வந்து நல்ல called Murli. வகுப்புகள் கொடுப்பாங்க. But இருந்தாலும் Mama's கூட was called Murli. அவங்கள Mama வந்து said அதை வந்து நம்ம முரளின்னு it சொல்ல is Murli. மாட்டோம். ஆனா So I think அம்மா that it's சொன்னதை a வந்து பாபா very, முரளின்னு சொல்லி இருக்கிறார். point for us to see அது when நமக்கு I'm மிக நல்ல listening ஒரு to, பாயிண்ட். முரளி கேட்கும் போது because sometimes we listen, ஏன்னா சில நேரத்துல நாம and once you கேக்குறோம், look here, there, ஆனா focus இங்க அங்க also. பார்த்துக்கிட்டு It's like, இருக்கோம். it's a study, என்னது ஒரு So படிப்பு Baba இல்லையா? gives இப்ப நம்ம example கவனம் எப்படி that இருக்கணும்? பாபா நமக்கு many உதாரணம் years, so கொடுக்கிறார். many, they study together. லாயர்ஸ் எல்லாம் One சேர்ந்து lawyer, படிப்பாங்க. ஆனா ஒரு லாயர் he என்ன பண்ணுவாரு, charges for one case ஒரு 100,000. கேஸ்க்கே வந்து அவர் And எவ்வளவு there is பணம் one வாங்குறாரு. lawyer who doesn't ஆனா have enough மற்றொரு money லாயர் என்ன to பண்ணுவாரு, get அவர்கிட்ட any court. அவருக்கு வந்து So அந்த it's the கோர்ட் study, வாங்குறதுக்கு கூட depends பணம் on இல்லாம இருக்கிறார். our அப்போ இது வந்து ஒரு status, படிப்பு. our இந்த everything. படிப்பின் We அடிப்படையில get தான் நாம் what is அடையக்கூடிய the அந்த அந்தஸ்து எல்லாமே what do I இருக்கு. study. So நான் one எப்படி of that படிக்கிறேன். point was something very சோ ஒரு பாயிண்ட் என்ன plus. அப்படின்னா, Of course, then Baba said to her that she பாபா will வந்து be playing மம்மாட்ட the role of சொன்னாங்க, Mama, நீங்க வந்து and she மம்மாவினுடைய was only பாகத்தை 20. செய்வீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்கு And 23 just வயசுதான். imagine young girl, and ம். she said, "Okay, Baba." ஒரு சிறு வயது பெண். And after ஆனா that மம்மா line, வந்து ஓகே பாபா everyone அப்படின்னு started சொன்னாங்க. looking at her. அப்போ எல்லாரும் Mama, மம்மாவை அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, well, நீங்க தான் she மம்மா started அப்படின்னு. becoming really mother. ஆனா And அவங்க வந்து மம்மாவாகவே so உண்மையில it's மாற்றம் just like அடைஞ்சிட்டாங்க. father
no, gives direction, எப்படி வந்து is little தந்தையுடைய more strict. வழிகாட்டல் So anything வந்து happens, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் they will go இல்லையா to தந்தை Mama. அப்படின்னு. அப்ப Mama ஏதோ will ஒண்ணு also நடக்கிறப்ப send நாம them to மம்மா கிட்ட போவோம். பாபாவும் கூட மற்றவர்களை Wednesday மம்மாட்ட was the அனுப்புவாங்க. day of cooking for Mama. புதன்கிழமை மம்மாவுடைய சமைக்கிற நாள். Because even when we went to Madhuban, ஏன்னா we நாங்க could மதுபன் போனப்ப கூட we cooked குரூப்போட 3 போற meals போது per day. நாம 1 வந்து day ஒரு for நாளைக்கு Mama. ஒரு In the வாரத்துல morning 3 முறை breakfast, lunch, சமைப்போம். dinner. டெய்லி 3 So தடவை Mama சமைப்போம். used to cook. So tomorrow the bhog which we மம்மா will வந்து make will be நாம what என்ன Mama போக் used to பண்றோம், cook. மம்மா But என்ன she doesn't சமைப்பாங்களோ want அந்த போக் any தான் நாளைக்கு வந்து நாம சமைக்க turmeric or போறோம். மம்மா வந்து maybe எந்த little மஞ்சத்தூள் salt எதுவுமே யூஸ் and பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் உப்பு maybe போடுவாங்க, little lemon, but not really lot of கொஞ்சம் லெமன் போடுவாங்க. Western or Eastern வேற seasonings. ஸோ it was எந்த very, விதமான very plain தாளிப்பும் food she செய்ய would cook. மாட்டாங்க. So ஸோ everyone பிளெயினா knows ஒரு that சாப்பாடு தான் Mama's எல்லாருக்குமே அது ரொம்ப cooking பிடிக்கும். of அதுதான் the மம்மாவினுடைய So போக். tomorrow, I don't know, you all had been doing that here. நீங்க I எல்லாம் will அதை talk செஞ்சுட்டு by இருக்கீங்க இங்க. telling Mataji that we make something original, what Mama used to make. மம்மா She எதை was, செய்வாங்களோ Mama ஒரிஜினலா was, அதை வந்து செய்ய சொல்லி நான் you மாதாஜிட்ட know, that சொல்லியிருக்கேன். royalty, நான் அந்த ராஜரீக of course, தன்மை what we bring from our Lokik நம்முடைய family, but உலகாய குடும்பத்திலிருந்து நாம கொண்டு வர பழக்க வழக்கங்கள் இருக்கு. royalty when you belong to Baba, belong to நீங்க devotee, கடவுளுக்கு சொந்தமாகும் போது, யஜ்யத்திற்கு சொந்தமாகும் போது, அதனால simple வரக்கூடிய life, அந்த ராஜரீகம், ஒரு constantly எளிமையான in வாழ்க்கையை service, நீங்க விரும்புவீங்க. and do எப்போதும் whatever தொடர்ச்சியா Baba சேவையில wants us to இருப்பது, do. பாபா நாம் என்ன No, செய்யணும்னு there were நினைக்கிறாங்களோ amazing அதையே செய்வது, qualities which Mama இதெல்லாம் had. மிகவும் அற்புதமான ஒரு And குணங்கள். then it was her அதன் part, பிறகு whatever மம்மாவினுடைய பாகம் she was அப்படிப்பட்டதாக இருந்தது. physically too well. அவங்க I வந்து remembered I ஸ்தூலத்துல used அவங்களுக்கு to உடல்நிலை be அவ்வளவு நல்லா இல்லை. early 60s. I was in ம். Jammu and Kashmir for 3 years. ஆற- தொண்ணூத்தி So Mama 1960ல நான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்தேன் சேவையில. Srinagar, அப்போ மம்மா Kashmir is வந்திருக்காங்க. the mountain. காஷ்மீர் அப்படிங்கிறது So மலை it's Abu Road பிரதேசம் and Mount இல்லையா? Abu. அபு ரோடு So மவுண்ட் அபுவும் இருக்கிற மாதிரி. Jammu is at the like Abu Road, ஜம்மு வந்து and அபு then ரோடு it's மாதிரி, Srinagar, Kashmir. ஸ்ரீநகர் Means both are காஷ்மீர் வந்து it's மலை. J&K means they are ஜேஎன்கே Kashmir. அப்படின்னு சொல்லுவோம், ஜம்மு அண்ட் And காஷ்மீர் அப்படின்னு Kashmir சொல்லுவோம். was not 4,000. Mount Abu is 4,000, ம், but was ஆமா. quite high. அது வந்து And இன்னும் உயரமா இருந்தது மவுண்ட் அபு so விட. she was there, Mama, with us. மம்மா வந்து அங்க வந்திருந்தாங்க, We நம்மளோட noticed that இருந்தாங்க. she was not too well, and she அவங்களுக்கு went உடம்பு back அவ்வளவு to சரியில்லை Bombay அப்படிங்கிறத directly. பாக்குறப்போ மாமா And வந்து after டைரக்டா that, she பாம்பே was போனாங்க. treated, and அதன் பிறகு அங்க அவங்களுக்கு she வைத்தியம் kept in கொடுக்கப்பட்டது. service, still keep traveling. அவங்க சேவை But then செய்தாங்க, when பல இடத்துக்கு பயணம் செய்தாங்க. doctor said there is no அதன் further பிறகு treatment, டாக்டர் வந்து so Baba மேற்கொண்டு said, எதுவும் stop செய்ய முடியாது traveling அப்படின்னு in சொல்லிட்டாரு. Madhuban. அப்போ பாபா சொன்னாங்க, மதுபனுக்கு வந்துடுங்க, இங்க So வந்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க. Mama was in Madhuban. அதனால மம்மா வந்து மதுபன்ல So இருந்தாங்க. Mama used to listen Murli every morning அப்போ in her மம்மா room. ஒவ்வொரு நாளும் அவங்க ரூம்லயே So காலையில someone முரளி said, கேட்பாங்க. Mama, why do you need to listen to Murli? You have all the knowledge. ஏன் வந்து நீங்க முரளி கேக்குறீங்க, உங்ககிட்டதான் எல்லா So ஞானமும் இருக்கே அப்படின்னு யாரோ சொன்னாங்க. when I'm listening அப்போ Murli, மம்மா I'm சொன்னாங்க, நான் checking, முரளி கேட்கும் போது have I நான் வந்து become the செக் பண்றேன், embodiment of this point? நான் இந்த முரளி Have I கருத்துக்களினுடைய become சொரூபமாகி the விட்டேனா soul, அப்படின்னு நான் வந்து என்னை சோதனை element of பண்றேன். that point? நான் வந்து கருத்தினுடைய And சொரூபம் ஆயிட்டேனா secondly, அப்படின்னு நான் சோதனை பண்றேன் அப்படின்னு what சொன்னாங்க. more service can we do? இரண்டாவதாக வேற என்ன சேவை வந்து செய்ய முடியும் So அப்படின்னு நான் Mama முரளி never கேட்கிறப்ப missed சிந்திக்கிறேன். Murli. அதனால மம்மா ஒருபொழுதும் And முரளியை that was தவற the விட்டதே year, கிடையாது. you all அந்த have வருடம்தான் seen நீங்க the எல்லாரும் beautiful பார்த்திருப்பீங்க, hut இந்த in அழகான Madhuban, மதுபன்ல இந்த and ஒரு on the குடிசை side, அப்படிங்கிறது first time, சைட்ல எல்லாம் வந்து முதல் our, முறையாக the farmer there, அங்க இருக்கிற our விவசாயிகள் garden, he நம்முடைய planted தோட்டத்தை பார்த்துக்கிட்டவங்க வந்து the vine of grapes, the vine, இந்த திராட்சை where கொடியை வந்து அப்பதான் முதல் big முறையாக branches நட்டாங்க. were hanging, ம், and நல்ல very, ஒரு very பெரிய பெரிய wrapped கொத்து with கொத்தாக a திராட்சை cotton cloth, இருந்தது. so that அதை the வந்து birds ஒரு wouldn't துணியால come in. சுத்தி வச்சிருப்பாங்க, And அப்ப also பறவைகள் that, சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு. so that was the first time. அதுதான் முதல் So முறையாக. Mama was given the grapes. எனவே மம்மாவிட I அந்த think it was திராட்சை in the பழங்கள் வந்து afternoon, and she கொடுக்கப்பட்டது. gave everyone.
ஸோ Okay. எல்லாருக்கும் மம்மா அந்த திராட்சை பழங்களை So எல்லாருக்கும் I மம்மா always விநியோகம் kind of செய்தாங்க. look at myself இதை வந்து நான் that என்ன if I know பார்க்கும்போது எனக்கு that தெரியும் within few அப்படின்னா, hours I will அதாவது leave the body, வெகு சில what மணி will be நேரத்துல my நான் உடலை state? விட போடுறேன்னா நம்ம எப்படி இருப்போம், என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். Mama said, consider மம்மா every சொன்னாங்க, moment to be the last moment. So ஒவ்வொரு very நொடியையும் suddenly கடைசி that நொடின்னு நினைங்க அப்படின்னு சொன்னாங்க. one அப்ப day திடீர்னு people ஏதோ ஒண்ணு yesterday நடக்க got போகுது the news, இல்லையா? quite a நேத்து வந்து young எங்களுக்கு sister. நியூஸ் கிடைச்சது, ரொம்ப She ரொம்ப slept, சின்ன வயது. but she had heart failure. அவங்க வந்து இதய Midnight, ஹார்ட் she அட்டாக் passed ஏற்பட்டதால away. மிட் நைட்ல For அவங்க me, I செத்துட்டாங்க, thought the best இறந்து because she போயிட்டாங்க. didn't know அப்ப காலையில தான் anything. எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ But அது பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு what must என்னன்னே be தெரியாது. the power of faith, power of ஸோ love, அவங்களுடைய நம்பிக்கை what எப்படிப்பட்டதாக is the இருக்கணும், power அன்பு was there, எப்படிப்பட்டதாக இருக்கணும், her stability. எந்த சக்தியாக இருந்தாலும் And அவங்க her கிட்ட வந்து face எவ்வளவு was, ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தது, nothing showed on her எவ்வளவு face. நம்பிக்கை இருந்தது. You know, as எல்லாமே you all அவங்களுடைய know that முகத்துல வந்து எதுவுமே Daddy காட்டப்படல. Janki always used to அது say, ஜானகி எப்போதும் if சொல்லுவாங்க, pain is in the knee, but why உங்களுடைய in the face முட்டியில you தானே don't வலி feel? இருக்கு, ஆனா உங்க முகத்துல She ஏன் அந்த said, வலி Nana, தெரியுது knee, அப்படின்னு so தாதி why your கேட்பாங்க. face? That means our முட்டியில தானே spiritual வலி, face ஆனா வலி ஏன் முகத்துல தெரியுதுன்னு கேட்பாங்க fearful. தாதி. So அப்போ then, எந்த விதமான one பயமோ day, எதுவுமே அவங்களோட முகத்துல காணப்படல. of course, the bhog is offered generally. போக் வந்து That அவங்களுக்கு evening, வைக்கப்பட்டது, all that was done. And எல்லாமே after that, செய்யப்பட்டது. அதன் because பிறகு many of us were so connected அநேக with மாணவர்கள் Mama, நாம் மம்மாவோடு for நிறைய some were very affected. தொடர்புடையவர்களாக இருந்தோம். Like நிறைய for பேர் me, வந்து I was அஃபெக்ட் ஆனாங்க. not affected in the way, நான் வந்து but of பாதிப்படையில, course, I ஆனால் had வந்து start feeling நிச்சயமாக to take ஒரு more உணர்வு ஏற்பட்டது. responsibility as Mama is not there. நிறைய பொறுப்பு இருக்கு, So மம்மா இப்போ இல்லை Mama அப்படிங்கிறதாக இருந்தது. really kind of set example how our மம்மா state நிச்சயமாக should ஒரு be. உதாரணமாக இருந்தார். நம்முடைய ஸ்திதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். If I have to go suddenly, or if நான் I வந்து know I have திடீர்னு to போகணும் go அப்படின்னா, more, இல்லை நான் போகணும் I அப்படிங்கிறது have to எனக்கு be ready. தெரிஞ்சிருந்தாலும், உடலை விடணும்னு But Baba தெரிஞ்சிருந்தா was கூட, very joyful, ஆனா very cheerful, பாபா வந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார், always full of enthusiasm, எப்போதும் ever ஒரு ready to go ஊக்கம் anywhere to உற்சாகத்தோடு celebrate. இருந்தார், எவரடியாக So இருந்தார் then he was the செய்வதற்கு. instrument, very good instrument of Baba. மிக நல்ல ஒரு So tomorrow கருவியாக morning we will இருந்தார். offer both. நாளை காலை நாம And வந்து I was மம்மாவுக்கு வந்து telling போக Talaban வைப்போம். that at 11 o'clock, கலாபன் if கிட்ட we நான் can சொன்னேன், meet here 11 மணிக்கு நம்ம to எல்லாரும் இங்க celebrate, சந்திப்போம். create little bit of yagya, little bit of Omanli, little bit of யஜ்யத்தை நாம் Mama's உருவாக்குவோம், presence மம்மாவினுடைய for பிரசன்னத்தை an நாம் hour. And I உருவாக்குவோம். hope even ஒரு you all மணி are நேரத்துக்கு busy, அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க but you எல்லாரும் could கூட come at 11 for an hour. பிஸியா இருக்கிறீங்க, ஆனா And ஒரு then மணி நேரம் நீங்க எல்லாரும் கூட வரலாம். Bhojan and அதன் பிறகு பிரம்மா போஜன் so இருக்கும். that's the day for tomorrow. And சோ நாளைக்கு அதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. so now again, easiness, greatness, and tolerance. Baba says, in order to keep the mind of viewer, the mind of viewer, பாபா avyakta சொல்றாங்க, stage, அவ்யக்த ஸ்திதி என்ற கண்ணாடியை or to தூய்மையாகவும் your mirror and தெளிவாகவும் clean and clear, சுத்தமாகவும் தெளிவாகவும் ஆக்குவதற்கு to three things. நீங்க வந்து 3 விஷயங்கள்ல Attention to three கவனம் things. வைக்கணும். அந்த Easiness, 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இலகுத்தன்மை, grace or elegance, மகான் தன்மை மற்றும் and சகித்துக் கொள்வது. tolerance. Baba says, even if பாபா சொல்றாங்க, இந்த 3ல ஒரு விஷயத்துல குறை இருந்தாலும் கூட கண்ணாடியின் மீது குறையின் கரை காணப்படும். three is, if one of the three is missing, then Baba says that, then what happens? The stage of that stage which is lacking will then appear on the mirror, a dot or அப்போ something will be எந்த on. ஒரு So therefore, குறை Baba says, காணப்பட்டாலும் அது கண்ணாடியின் மீதும் அந்த குறை காணப்படும். whatever எனவே எந்த ஒரு காரியம் work you have செய்தாலும் to do,
அதில் சாதாரண தன்மை காணப்படக்கூடாது. Let, Baba says, ordinariness not appear in that task. Shouldn't be in an ordinary way. Anything you do, Baba said, transform. So it's ordinary then elevated. So the difference between சாதாரண தன்மை, ordinariness into மகான் தன்மை, greatness. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? Baba says have tolerance பாபா in சொல்றாங்க, every test, ஒவ்வொரு காரியத்திலும் and Baba நீங்க says வந்து in சகிப்புத்தன்மை வச்சிருங்க. easiness வார்த்தைகள்ல எப்பொழுதும் இலகுத்தன்மை இருக்கணும். அப்பொழுது and சேவையில் success உங்களுக்கு will வெற்றி then கிடைக்கும். be visible in your service. So we all are doing service. So, நாம எல்லாரும் கூட If சேவா there can be பண்றோம். more success, then we have இன்னும் to pay அதிகமான வெற்றி attention. இருக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இன்னும் The way we கவனத்தை do is கொடுக்கணும். great, is நாம elevated, செய்யும் விஷயங்கள் and மென்மையானதாக success இருக்கு. definitely is more அப்போ and more. நிச்சயமாக வெற்றி என்பது மென்மேலும் கிடைக்கும். Om Shanti Didi. Good evening. இது ஓம் சாந்தி. மாலை வணக்கம். Hello, Shirin Bed, you are here? Om Shanti. I feel I'm there. I feel I'm there. திரும்ப நீங்க வந்துட்டீங்களா? நீங்களே இங்க இருக்கிறீங்களா Last time அப்படின்னு you came கேக்குறாங்க. when Jayantiman was here, and this time we missed you. Come tomorrow. Yeah. போன வாட்டி ஜெயந்தி பெண் வந்தப்ப நீங்க இருந்தீங்க. I wish I could. It's very expensive these days to come, but it feels like இதனால I want to வரதுக்கு வந்து come. ரொம்ப Feels எக்ஸ்பென்சிவா like இருக்கு. I'm ஆனா missing எனக்கு வரணும்னு something. ரொம்ப ஆசையா இருக்கு. Yes, நான் yes. வந்து ஏதோ இழப்பதாக எனக்கு இருக்கு. Yeah, it's very expensive. Really? Yeah. இப்ப ரொம்ப டிக்கெட் வந்து ரொம்ப விலை உயர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. The when you were talking about Mama, தீதி, the நீங்க feeling மம்மாவை was பத்தி that பேசும்போது she அந்த looked so உணர்வுகள் எப்படி ordinary, இருந்ததுன்னா, and something in மம்மா her வந்து was ரொம்ப so சாதாரணமா extraordinary, இருக்கிறாங்கப்பா so சொல்றாங்க. elevated. ஆனா What was அவங்க in கிட்ட her இருக்கிற that was தன்மைகள் made her, even in அசாதாரணமான her தன்மைகளா இருக்கு. ordinariness, be so எப்படி வந்து elevated? அவங்களுடைய சாதாரணமா அவங்கள பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தா கூட எப்படி அவங்க இந்த மகான் தன்மையோட இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்த அன்பு, அவங்களுடைய நம்பிக்கை, ஞானத்தினுடைய புரிந்துணர்வு, இதெல்லாம் தெய்வீக குணங்கள் இல்லையா? அதெல்லாம் அவங்க விழிப்புணர்வுல இருக்கு. அது அமிழ்ந்து இருக்கு. அப்ப அவங்க அதை வெளியில கொண்டு வராங்க. அப்ப அவங்க முகத்துல அதை பார்க்க முடியுது. நீங்க யாரோடைய பேசும்போது அது தெரியுது. நீங்க யஜ்யத்தை பார்த்துக்கிறீங்க. அதுதான் மகான் தன்மை. வெளிப்படும் போது அது மகான் தன்மை. மம்மா எது செய்தாலும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது, மேன்மையானதாக இருந்தது. அவங்க சாதாரணமா தான் இருக்கணும் இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய நகைகளை போட்டிருப்பாங்க, அவங்க பெரிய படம் இப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. ஆனா அவங்க நம்மள மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய குணங்கள் வந்து அவ்வளவு தீவிரமாக இருந்தது. அவர்களுடைய சேவையில். Right, right. I was thinking about, when she was the Murli, Mama's Murli just now, which was being aired on Avyakti Parivar, and everyone was laughing, Avyakti and she was Parivarல using so many English words. மம்மா And I அவ்வளவு was இங்கிலீஷ் thinking, வார்த்தையெல்லாம் கூட what made பயன்படுத்தினாங்க. Mama's service so சோ successful? மம்மாவுடைய சேவை What was வந்து her எல்லாரும் மம்மா secret? பேசுறத பார்த்து சிரிக்கிறாங்க, ரொம்ப cheerful-ஆ இருக்கிறாங்க. மம்மா எப்படி சேவையில் எப்படி வெற்றி பெற்றாங்க? அதனுடைய சீக்ரெட் என்ன, ரகசியம் என்ன? அப்ப தீதி சொல்றாங்க அது அவங்களுடைய பர்சனாலிட்டி இல்லையா? அப்போ நீங்க பெற்றிருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில நீங்க பேசுறீங்க. பீப்புள் நிறைய பேர் முரளி படிக்கிறாங்க, ஆனா உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஏன்னா எந்த அளவிற்கு நீங்க முரளியினுடைய ஆழத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்க, எந்த அளவிற்கு அதனுடைய சுரூபமாக நீங்க இருக்கிறீங்க, அப்ப நீங்க படிக்கும் போது அந்த உணர்வு கேட்கிறவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா வெறுமனே எல்லாரும் படிக்கிறாங்க, ஆனா மம்மா அந்த விழிப்புணர்வுல அதை வைத்திருந்தாங்க. அது அவங்களுடைய பேசும்போது வெளிப்பட்டது. அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது மம்மா கிட்ட. அவங்க பேசும்போது எல்லாராலையும் உணர முடிந்தது, நிறைய சக்தி இருந்தது.
இப்போ மம்மா பேசுறத கேக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு வந்து எல்லாருக்கும் புன்சிரிப்போட இருக்காங்க, எல்லாரும் எவ்வளவு ஜாய்ஃபுல்லா கேக்குறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க இல்லையா மம்மா சொல்லும் அந்த விளக்கங்களை கேட்கும்போது. Secret. It's an open secret. Everyone. So அவங்களுடைய சீக்ரெட் வந்து என்னன்னா, அவங்க ரகசியம் Yeah, வந்து it ரொம்ப wasn't மூடி really யாருக்கும் தெரியாத open ரகசியம் இல்ல, ஓபன் actually. சீக்ரெட். There was something else going on with Mama. Maybe because she was so much in remembrance of Baba that மம்மா Baba வந்து was working அவ்வளோ through her. பாபாவினுடைய நினைவுல இருக்கிறாங்க, அதன் மூலம் But பாபா வந்து one மம்மாவின் question I மூலம் have செயல்பட is if முடிகின்றதா Mama அப்படின்னு கேக்குறாங்க. or Amma signal would she give us? மம்மாவினுடைய ஒரு சிக்னல் மம்மா நமக்கு இப்ப Remembrance கொடுப்பாங்க அப்படின்னா for her, என்ன they would எருவாக look at இருக்கும் first, you know. அப்படிங்கிறப்போ I think most of us, if we really see, நினைவுல இருப்பது. there is so much love for Baba. நாமெல்லாம் That could என்ன be செய்யறோம், seen. பாபாவுக்காக அவ்வளவு அன்பு You need வச்சிருக்கோம். Babas, you want to belong to அப்போ yajna, நீங்க you want to பாபாவுக்கு do seva. யஜ்யத்திற்கு All that is சொந்தமானவர்களாக love, இருக்கணும், love யஜ்ய for சேவை Baba. செய்யணும் நினைக்கிறது, So இது it's எல்லாமே not பாபா only, I மீது feel நமக்கு this இருக்கிற way, அன்பு. but just look நாம் ourselves ஒவ்வொருவரும் in கூட our heart and say how நம்மை much நாம் I love பார்க்கணும், Baba. நம்முடைய இதயத்தில் நான் எந்த அளவு பாபாவை Yes, lot, நேசிக்கின்றேன். right? But Absolutely. then from that love, நிறைய இல்லையா, அப்ப you அந்த know, அன்பின் காரணமாக I have to use knowledge and see நான் வந்து my ஞானத்தை thoughts, பயன்படுத்தி am I பார்க்கணும். serving என்னுடைய through எண்ணங்கள் thoughts? Am I எண்ணங்கள் மூலம் serving நான் through சேவா words? Am பண்றேன்னா, I serving through actions? வார்த்தைகள் மூலம் சேவா You know, பண்றேன்னா, so, but செயல்களின் மூலம் I சேவா feel that பண்றேன்னா, as Mama had நாம அப்படி love பார்க்கணும். அம்மா remembrance, we வந்து all have to. பாபா மேல அன்பு நினைவுகள் வச்சிருந்தாங்க, நம்ம கிட்டயும் அது இருக்கு. ஆனா நம்ம வெளியில அதை கொண்டு வரணும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இதை கொண்டு வரணும் வெளியில. Today's Avyak Signal Baba is talking about இன்றைக்கு அவ்யக்த சிக்னல்ல பாபா tolerance and வந்து easiness and all of சகித்து those things. And கொள்வது, I was thinking when you were இலகு sharing தன்மை எல்லாம் about பத்தி வந்து Mama, பாபா when இன்னைக்கு she came to சொன்னாங்க. Kashmir, she was நீங்க sick. வந்து மம்மா காஷ்மீருக்கு வந்த And போது உங்களுக்கு உடல்நிலை you must have சரியில்லை நீங்க practically சொன்னீங்க. seen her with these நீங்க வந்து qualities மம்மாவை பார்த்திருப்பீங்க that இல்லையா, she, இந்த how பாபா she சொல்ற குணங்களோட tolerated, how மம்மா she was இருப்பது, எப்படி அவங்க easy. Share with சகிச்சுக்கிட்டாங்க, us these எப்படி things, like அவங்க how இலகு sick not only தன்மையோடு took her as இருந்தாங்க. their body. And I மம்மா want எப்படி, to be ஏன்னா சில பேர் வந்து compassionate. And அவங்க உடம்பு here, சரியில்லைன்னு யாருன்னா sometimes அவங்க it உடலை பத்தி feels a மட்டுமே little too பேசிட்டு இருக்காங்க much. யாரெல்லாம். And ஆனா with வந்து சில Mama, she இடத்துல must not have, மம்மா வந்து அதை drawn பத்தியே people's பேசுறது attention to இல்லை, her யாருடைய body or கவனத்தையும் things like அவங்களுடைய that, உடல் right? நலம் பக்கம் அம்மா What கொண்டு was her வந்திருக்க stage? மாட்டாங்க. Like, how did she deal தீதியுடைய with ஸ்திதி the எப்படிப்பட்டதாக illness? இருந்தது, எப்படி வந்து அவங்க உடல் if you நலத்தோடு do அதை வந்து right, you கையாண்டாங்க. don't need to tolerate. தீதி சொல்றாங்க, So you நீங்க you சரியாக ஒரு listen விஷயத்தை to. எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க Some வந்து people அதை keep சகிச்சு teasing கொள்ளணும்னு you, no? அவசியம் இல்லை. Let's say, ஆனா சில பேர் வந்து see, என்ன I பண்ணுவாங்க, அதை heard, I தவறாக saw எடுத்துக்கிட்டு, நான் இதை somebody கேட்டேன், நான் said, இதை Mama பார்த்தேன். was younger than many மம்மா dadis, வந்து right? எல்லா And தாதிகளை she விடையுமே had வயதுல some சின்னவரா authority இருந்தாங்க. because அவங்ககிட்ட she நிறைய was Mama. அத்தாரிட்டி இருந்தது, But there ஏன்னா was some அவங்ககிட்ட who மம்மா always say அப்படிங்கறதுனால. certain things. ஏன்னா சில பேர் And எல்லாமே ஏதோ Mama ஒண்ணு சொல்லிட்டு reacted, இருப்பாங்க, but it didn't really affect her at ஆனா all. மம்மா அதை கேட்பாங்க, ஆனா Any அது kind அவங்கள of பாதிக்கவே comments or பாதிக்காது. criticism, எந்த not only விதமான that, but she விமர்சனங்கள் had to வந்தாலும் tolerate few things. I மம்மாவும் நிறைய remember. சகிச்சுக்க வேண்டிய விஷயங்கள் And இருந்தது, because I எனக்கு was நினைவு very இருக்கு. friendly with her நான் வந்து when she மம்மா கிட்ட came to ரொம்ப Delhi, நண்பராக then இருந்தேன். what டெல்லிக்கு she வந்த likes to போதும் eat, we will bring home. அவங்களுக்கு என்ன வந்து Vegetables, சாப்பிட very பிடிக்கும், good அந்த fruits for வெஜிடபிள்ஸை Mama. நாம வாங்கிட்டு So வருவோம், that அந்த she பழங்களை likes வாங்கிட்டு to enjoy. வருவோம். But I ஸோ found அதனால that அவங்க she என்ஜாய் had பண்ணலாம் such அப்படின்னு நினைப்போம். natural ஆனா tolerance. மம்மா In கிட்ட a அவ்வளவு way, you இயல்பான neglect முறையில it. You அவங்க don't கிட்ட have to pay சகிப்புத்தன்மை attention இருந்தது. to something. நீங்க வந்து சில விஷயங்களை Let's say நீங்க வந்து somebody says தவிர்த்திடலாம், me பார்க்கவே something, பார்க்காம. I check and I say, இப்ப யாரோ oh, ஒண்ணு I சொல்றாங்க don't think I அப்படிங்கிறப்ப have நான் that வந்து செக் sanskar. பண்ணுவேன், இந்த Then I சமஸ்காரம் என்கிட்ட check and இல்ல see if அப்படின்னு I நான் செக் have, பண்ணும்போது அப்புறம் அதுக்கு then கவனம் I say, கொடுக்க thank மாட்டேன். you, I will look into this. தேங்க்யூ, I நீங்க try to சொன்னதால நான் அதை change. வந்து I பார்த்தேன், don't நான் என்கிட்ட react. அது இருந்தது, நான் I don't மாத்திக்கிட்டேன். take அப்ப it. But ரியாக்ஷன்லாம் I நம்ம பண்ண வேண்டாம், definitely, அதை if it is எடுத்துக்கவும் right, வேண்டாம். then it's அது good. சரியாக Somebody has இருந்ததுன்னா pointed நல்லது, out so நமக்கு that ஏதோ we can சொன்னாங்க, change நம்ம it. வந்து அதை மாற்ற முடியும். It's not tolerance. But இது if அப்போ it is பொறுத்து கொள்ள வேண்டிய something விஷயம் which இல்ல is அதுல. right, and ஆனா it is சிலது someone's வந்து sanskar to சொல்றாங்க, say அது யாருடைய things like that, சமஸ்காரமாக then I இருக்கு. don't take it, you know. So அப்போ Mama was like very sensible, very மம்மா powerful. வந்து ரொம்ப ஒரு When I say புத்திசாலியாக sensible, இருந்தாங்க. because some people are very sensitive.
ஏன்னா சில know, பேர் somebody ரொம்ப says something, தொட்டாசிலிங்கி they போல get இருப்பாங்க. pictured. யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்க Okay, அப்படின்னா somebody அதையே said it, சிந்திச்சிட்டு but இருப்பாங்க. just look at yourself, be honest. சோ உங்களை சரி, If ஓகே, you யாரோ need to சொன்னாங்க, change, change it. If உங்களை no, பாருங்க, then நேர்மையாக do பாருங்க, that. Be மாத்துறதுக்கு ஏதாவது honest. இருந்ததுன்னா மாத்திருங்க, So இல்லைன்னா that's இல்ல, why உங்களோட Mama கிஃப்ட் எல்லாம் நான் எடுத்துக்கல really அப்படின்றதுங்க. very powerful, strong, மம்மா ரொம்ப and ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பவர்ஃபுல்லா the இருந்தாங்க. truth remain to the truth. அப்போ சத்தியத்தின் அடிப்படையில நாம் இருந்து விட Baba, வேண்டும். yesterday also I said we want to reveal Baba நேற்றும் கூட நம்ம என்ன on சொன்னோம், other பாபாவை side. நாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். In the மத்த center எல்லா we want இடத்துலயும் நாம Baba, வந்து பாபா வந்து மறைச்சு truth of வச்சிருக்கிறோம். knowledge. So ஞானத்தை people பத்தி ask us, பேசணும். அப்போ who மக்கள் gives வந்து knowledge? கேட்பாங்க, யார் Then we உங்களுக்கு say இந்த ஞானத்தை Baba. கொடுக்கறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Absolutely. அப்ப நம்ம பாபான்னு நம்ம She சொல்ல is in மாட்டோம் இல்லையா? court and she ஆனா says, I have மம்மா to பாருங்க speak the எப்படின்னு, truth. கோர்ட்ல So I'm இருந்தப்பயே not மம்மா going வந்து to நான் quote சத்தியத்தை தான் because பேசணும், நான் இதுல இருந்து சத்தியம் செய்ய I மாட்டேன்னு believe. சொல்லிட்டாங்க. And then they என்ன, say, நான் இதை oh, நம்பல did your அப்படின்னு Baba சொன்னாங்க. say this? She says, yes, as உங்க father. பாபா இதை சொன்னாங்க, He did. அதை செஞ்சாங்க அப்படின்னு She சொன்னப்போ didn't அவர் hide என்னுடைய anything. தந்தையாக Right, இருந்தாங்க right. அப்படின்னு அம்மா Stood by எதையுமே the வந்து truth. மறைக்கல. So I feel சத்தியத்தின் that we பக்கம் also நின்னாங்க have to மம்மா do, தைரியத்தோட. அது போல glorify. நாமும் கூட Okay, God is going பாபாவை to fight. வெளிப்படுத்த வேண்டும். But கடவுள் this ஒளி whole புள்ளியாக yet இருக்கின்றார். sitting ஆனால் here, இந்த all that முழு is not from யஜ்யமும் point of கூட light. ஒரு It is பாயிண்ட் ஆஃப் through the லைட் instrument அங்கிருந்து Brahma Baba. பிரம்மா பாபா So கருவியாக I have இருந்தார். to, அவரின் மூலம் தான் இதெல்லாம் நடக்குது இல்லையா? Brahma Baba, we should அப்ப நான் வந்து ஏன் openly பிரம்மா பாபாவை introduce ஒளிச்சு the வச்சிருக்கணும்? founder father. பாபாவுடைய He is ரூம the திறந்து vessel. வச்சிருக்கணும். இவர்தான் He நம்முடைய is the யஜ்யத்தின் instrument, ஸ்தாபகர். not only to அவர்தான் give knowledge கருவி through ஆகினார். word, but ஞானத்தை his வாய் வழியா wealth, his கொடுப்பதற்காக time, his மட்டுமல்ல, body, அவருடைய செல்வம், everything. அவருடைய And then உடல், this எல்லாத்தின் yajna is மூலம் அவர் created, right? ஸ்தாபனையை Not செய்தார். அதன் Right. மூலம் தான் யஜ்யம் so this உருவாக்கப்பட்டது we அப்படின்னு should நாம glorify. சொல்லணும். We should இன்னும் talk நாம இதை about it. வெளிப்படுத்தணும். இதை பத்தி நாம And some people, பேசணும் oh, you இல்லையா? say guru. Yes, we can say நீங்க வந்து that. குருவா Daddy, your அப்படின்னு master, கேட்பாங்க yes. மக்கள். But what's அவ wrong to மாஸ்டரா have a கேட்பாங்க. master, right? ஆமாம்னு Right. சொல்லணும். மாஸ்டர் What's இருக்கிறதுல wrong to என்ன have a தப்பு guru? இருக்கு இல்லையா? I'm Nobody happy to gets say Brahma directly, Baba is my guru. பிரம்ம nobody பாபா gets என்னுடைய குரு directly அப்படின்னு from point. சொல்றதுல எனக்கு ரொம்ப Right. மகிழ்ச்சி I இருக்கு, am a சந்தோஷம் point of இருக்குன்னு light, சிஸ்டர் சொல்றாங்க. but through my body, நான் not வந்து that ஒரு I do பாயிண்ட் ஆஃப் whatever. லைட், ஆனா உடல் So மூலம் தான் I நான் feel எல்லாத்தையும் that செய்யறேன். இல்ல ஒளி புள்ளியா we இருந்தா கூட have to உடல் be இருந்தா தான் more செய்ய முடியும். open அது போல சிவ without பாபா having எப்படி what பிரம்மா people say. பாபாவின் மூலம் காரியத்தை செய்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம Baba says வெளிப்படையாக do, பேசணும். or what people think we have to do. மக்கள் என்ன We have to be நினைப்பாங்கன்னு நம்ம brought நினைக்கணுமா, இல்ல and பாப்பா என்ன because of செய்யணும்னு that நினைக்கிறார் also அப்படிங்கறத things நம்ம happen, நினைக்கணுமா? but not necessarily people are touched. No, they'll have good time. Good time is not enough, right? But they should just go with the right ஆனா வந்து message. சரியான செய்தியோட Connect with போகணும். Baba. பாபா So வீட்டுக்கு that வராங்க, வெளியில இருந்து அவங்க நல்ல also உணர்வோட changes போனா from மட்டும் பத்தாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு மாற்றம் if you வரணும். want to listen knowledge, என் somebody ஞானத்தை கேட்கணும் wants to அப்படிங்கிற அந்த study ஆசை அவங்களுக்கு knowledge, ஏற்படணும். அப்படிப்பட்ட மாற்றத்தோட அவங்க திரும்பி போகணும் பாபா வீட்டுக்கு வரும்போது. right? Right. Absolutely, Didi. Brahma Baba needs to be upfront and center in our lives and outside, like not பிரம்மா hide him. பாபா நம்முடைய வாழ்க்கையில Yesterday on Sunday's வெளிப்படையாக Murli, இருக்கணும். Baba சண்டே said, முரளியில copy Brahma Baba. பாபா வந்து பிரம்ம பாபாவை And காப்பி I was பண்ணுங்க wondering அப்படின்னு in சொன்னார். what way, like practically tell us in what way I need to copy எந்த Brahma விதத்துல Baba. நான் பிரம்மா பாபாவை காப்பி அடிக்கணும் நடைமுறையில அப்படின்னு You can கேக்குறாங்க see சிஸ்டர். from very beginning what Baba did. தீதி சொல்றாங்க, ஆரம்ப He காலத்துல இருந்து visions பாபா first, செய்ததை வந்து நீங்க and then பார்க்கலாம். he told his family பாபா the வந்து changes விஷன்ஸ் which happened. கிடைச்சது, அப்புறம் Those who என்னென்ன want to மாற்றங்கள் follow ஏற்பட்டது எல்லாம் அவங்க குடும்பத்துல come with சொன்னாங்க me, பாபா. and those who want to சோ யார் follow வந்து their என்னை own life பின்பற்றணும்னு word, நினைக்கிறீங்களோ நீங்க இது கூட so வாங்க, that உங்களுடைய சொந்த and then வாழ்க்கை after வாழணும்னு that they நினைக்கிறவங்க form நீங்க a போகலாம் trust, அப்படின்னு பாபா சொன்னாங்க. and அதுக்கப்புறம் ஒரு whatever ட்ரஸ்ட் he வந்து had he பாபா ஃபார்ம் surrendered, பண்ணார். and then பாபாட்ட those இருந்த same செல்வம் எல்லாத்தையும் trustees, அர்ப்பணம் according பண்ணார். later on, they were சோ அந்த 16 ட்ரஸ்டில் 18 தான் years வந்து old Kanyas. தாதிகள்லாம் இருந்தாங்க. Trust, and then so அப்போ I think that we also have to think ஒரு about குழுவை வந்து நியமனம் செய்தார். what I want to do, and then look at Baba. நாமும் What he கூட did, நம்ம வாழ்க்கையில no, நம்ம என்ன பண்ணணும், what he நமக்கு என்ன did, we வேணும் should அப்படின்னு do. சிந்திக்கலாம். One is okay. பாபா Today என்ன he did செய்தார் it. அப்படின்னு So பார்க்கணும். where I look at, சோ like பாபா for me, என்ன I feel செய்தார், that அதை நான் செய்ய முடியுமா for அப்படின்னு anything பார்க்கணும். I just look at Baba. எனக்கும் கூட எதுவாக How Baba இருந்தாலும் did நான் it. முதல்ல பாபா தான் பார்ப்பேன். Baba பாபா did it. எப்படி பண்ணார், Little பாபா little இருந்தா things எப்படி that when we பண்ணியிருப்பார் are ready இப்படின்னு to do நான் Madhuban, யோசிப்பேன்.
Baba சின்ன will சின்ன always be விஷயங்களுக்கு there. கூட You நாம know, வந்து today மதுபனை பத்தி some souls நினைக்கும் போது were பாபா leaving, நமக்கு செய்வார். ஸோ and நேற்று கொஞ்சம் பேர் I வந்து suddenly கிளம்பி thought, போனாங்க oh, பீஸ் these வில்லேஜ்ல இருந்து. three mothers I had இந்த மூன்று specially invited. Maybe I should say goodbye. So I இந்த called மூன்று them மதர்ஸை and வந்து I said, நான் I தான் want to say கூப்பிட்டுருந்தேன். அப்போ goodbye. வந்து They said, we were அவங்கள just நான் உங்களுக்கு thinking வந்து there's no one to say போயிட்டு goodbye. அப்படின்னு And சொல்லணும். யாருமே before நம்மளுக்கு you used to sit on the chair போறதுக்கு வந்து outside குட் பை சொல்ல listening யாருமே இல்லைன்னு and say நினைச்சேன். goodbye to everyone, and now there is no ஆனா one வந்து to say நம்ம goodbye. So லிட்ரேச்சர்ல வந்து I அமர்ந்திருந்த suddenly எல்லாருக்கும் போறவங்களுக்கெல்லாம் called வந்து them, குட் பை you know. சொல்லுவோம். So Brahma திடீர்னு Baba ஒரு எண்ணம் always வந்தது said அவங்கள goodbye. கூப்பிடணும் அப்படின்னு. பாபா And எப்போதுமே maybe பிரம்மா their பாபா குட் பை handkerchief சொல்வார். is very Right. அவருடைய ஹேண்ட் right. கர்ச்சிப் வந்து பாபா So there are ஆட்டுவார். certain things I ஸோ feel சில is good விஷயங்கள் to, எனக்கு you வந்து know, let's say you are reading Murli and நீங்க you வந்து முரளி finish it படிக்கிறீங்க அப்படின்னு and you சொன்னா are முரளி told to do முடியும் போது something, you get up and class is still நீங்க sitting. எந்திரிக்கிறதுக்கு Like maybe somebody கிளாஸ் wants to வந்து talk to இன்னும் you, maybe இருக்கு. somebody has something யாரோ to உங்ககிட்ட பேசணும், share, you உங்ககிட்ட know. எதுவும் சொல்லணும்னு So I இருக்காங்க. think there are அப்படிங்கிற certain போது things that Baba did. நீங்க What it இருக்கலாம். happens in Yagya ஸோ is பாபாவும் good கூட to அங்க இருப்பார். ஸோ copy them. You யக்கியத்திலேயும் still கூட continue இது to do. மாதிரிலாம் இருந்தது. அதையெல்லாம் நம்ம காப்பி அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் Right. இல்லையா? Thank Because you, Didi. we are That so was very practical. always pulled by action or telephone. நம்ம எப்போதுமே Telephone செயல்கள் is இல்லைன்னா right. ஆக்ஷன் இல்லைன்னா ஃபோன் வச்சுட்டு நம்ம அது பின்னாடியே Even இருக்கிறோம். if I can't do without certain, you know. ஏன் வந்து So நம்ம calling Baba is இதையெல்லாம் காப்பி saying பண்ணக்கூடாது? goodbye, welcoming பாபா children, போறவங்களுக்கு எல்லாம் குட் பை and சொல்வாரு. வர yesterday I realized குழந்தைகளுக்கு that maybe வெல்கம் 2-3 சொல்வாரு. priests should be there when people are 2-3 leaving, so we can பேராவது say மக்கள் goodbye. கிளம்பும் போது அங்க இருக்கணும். Otherwise, அதன் we are மூலம் saying மக்கள் goodbye வந்து and குட் பை leaving. சொல்ல முடியும். Right. Right. That hominess is not there if they just come and go. Because they want Yeah. to be more like a family. ஏன்னா ஒரு குடும்ப சூழலை வந்து உணரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. Tickets will I be do have one more question, Didi. one more. Okay. இது One இன்னொரு more, கேள்வி just one இருக்கு. Baba was saying that Brahma Baba is so unshakable. பிரம்மா பாபா What was அவ்வளவு his வந்து secret? ஆடி I அசைக்க was thinking முடியாதவராக that's one இருந்தார். thing என்ன I ஒரு can also ரகசியங்கள் copy இருக்கு? is his அந்த ஒரு unshakableness. விஷயம் But வந்து how நான் did காப்பி he அடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி maintain வந்து his பாபா ஆடாத அசையாத unshakableness? ஒரு ஸ்திதியை வந்து பாபா எப்படி தக்க வச்சிருந்தார்? Maintain his unshakable. That Baba was saying that Brahma Baba was always Yeah, unshakable. always. You know, from எப்பொழுதுமே very ஆட்டி beginning, அசைக்க முடியாதவராக இருந்தார் பிரம்மா opposition, பாபா. picketing, என்ன இது இவ்வளவு எதிர்ப்பு partition, இருந்தது இல்லையா? he was cheerful. அப்போ Baba has made victories in நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டது. Victory இவ்வளவு is விஷயங்கள் happiness. நடந்தது இல்லையா? Because ஆனா Baba பாபா is எப்பொழுதும் so புன்முறுவலோடு இருந்தார், fear முக மலர்ச்சியோடு that இருந்தார். this might happen, that might happen, எது this might இது happen, நடந்துருமோ that அது might happen. நடந்துருமோன்னு எந்த ஒரு பயமும் Very பாபா கிட்ட stable, இல்ல. very cheerful. ரொம்ப That's ரொம்ப one ஒரு thing முக I really மலர்ச்சியோடு இருந்தார். admire, that so அதை வந்து many நான் ரொம்பவுமே we don't பாராட்டுறேன். face any much big நாம obstacles அந்த the மாதிரி way பெரிய Brahma ஒரு Baba faced. தடைகளை எல்லாம் நாம But எதுவுமே he வந்து was சந்திப்பதில்லை. cheerful, he was பாபா cheerful. பிரம்மா பாபா அவ்வளவு And then சந்தித்தார். it ஆனால் was பாபா because எப்போதும் முக he was மலர்ச்சியோடு keep இருந்தார். saying, what am I becoming tomorrow? நான் I'm என்னவாக ஆயிட்டு becoming இருக்கேன் like நாளைக்கு little Krishna. அப்படின்னு சொல்வார். So then நான் வந்து his சின்ன face கிருஷ்ணா was like ஆயிட்டு a இருக்கேன் child. அப்படின்னு சொல்வார். He never looked old though. எப்போதுமே பாபா வயதானவரா தென்பட்டதே இல்லை. Straight body, cheerful face, ஏன்னா நிமிர்ந்த very ஒரு clean, நடையோட no இருப்பார். wrinkles on the face or hands. முகத்துல எந்த சுருக்கங்கள் All இருக்காது, that கை was கால்ல because எந்த of சுருக்கம் the இருக்காது. awareness of அது ஏன்னா what பாபாவுடைய I have to become விழிப்புணர்வு tomorrow. அப்படிப்பட்டதாக இருந்தது. நான் நாளைக்கு So என்னவாக one ஆகணும் person should அப்படிங்கிறது. look like a child, right? ஒரு And that's பெரிய what Baba முதிர்ந்தவர் was. ஒரு குழந்தை போல இருக்கிறார்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா அப்படித்தான் இருந்தார் பார்ப்பதற்கு. Thank you, Didi. Thank you, thank you. திதி மிக்க நன்றிகள். I think when you book tickets lot in advance, then it's நீங்க வந்து okay. ரொம்ப முன்னாடியே டிக்கெட் வாங்கினா அது வந்து Yeah, சீப்பரா see you இருக்கும் somewhere. அப்படின்னு Okay, Om திதி Shanti. சொல்றாங்க. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. So tomorrow
It's Mama's Day here in New York, நாளை in West. நாளைக்கு தான் நியூயார்க்ல So மம்மாஸ் we டே. have our schedule Amritwala 3:30 a.m. to 11 4:30 மணிக்கு p.m. நியூயார்க் டைம். And தீதி இன்னைக்கு சொன்ன during மாதிரி Didi's sharing, she invited மம்மாவினுடைய all of நினைவு us நாளை நாம for வந்து the கொண்டாடுவோம். special ஸோ chit எல்லாரும் chat வந்து inspiration. அந்த So சிட் சாட்ல 11 வந்து a.m. எல்லாரும் கலந்துக்கலாம். we'll do start 11 with மணிக்கு meditation and then நம்ம followed வந்து by Didi will தியானத்தோட also அதை share and ஆரம்பிப்போம். we'll have some chit chat for Mama's தீதியும் கூட Day. ஷேர் And then in பண்ணுவாங்க. the evening 5 to 5:30 p.m. Avyakti Children சாயங்காலத்துல Murli class, 6 அவ்யக்தி o'clock முரளி Bhakti will start, குழந்தைகளுடைய followed வகுப்பு by இருக்கு. special book offering for Mama's Day from 7 to 7:30 அப்புறம் p.m. followed மாமாவின் by நாளுக்காக hope message. Anyone who would like to offer bow for Mama's Day, you can மம்மாஸ் send your டேக்கு யாரும் request போக to வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 516-717-9171, followed by Hindi series, English series, நம்முடைய and அன்றாட chit சாயங்காலம் chat. நிகழ்ச்சி எப்பொழுதும் Now போல let's இருக்கும். remember Baba and இப்பொழுது take நாம் Drishti பாபாவை from நினைவு Didi. செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். ஓம் சாந்தி. जगत की प्यारी माँ, ओ मम्मा मातेश्वरी जगत की प्यारी माँ, तेरी याद में झुक गया आज सारा जहां हो, तेरी याद में झुक गया आज सारा जहां। ओम राधे ज्ञान स्वरूपा सरस्वती